உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. ஆன்மீக ஐதீகங்கள். கருட சேவை. கடவுள் உலகத்தை தாங்குகிறார். அந்த கடவுளை தாங்குகிறது அவரது வாகனம். எல்லா கோயில்களிலும் உற்சவ காலங்களில் சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்துடன் தங்களுக்குரிய வாகனங்களில் புறப்பாடாகி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கம். விநாயகர் மூஷிக வாகனத்திலும், முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும், சிவபெருமான் ரிஷப வாகனத்திலும், அம்பாள் சிம்ம வாகனத்திலும் அருள் பாலிப்பது போல பெருமாள் கருட வாகனத்திலும் சேவை சாதிப்பதும் மற்றும் ஒரே தெய்வம் பல்வேறு வாகனங்களில் அருள் பாலிப்பதும் வழக்கம். இதில் ஒரே ஒரு வாகனத்திற்கு மட்டும் தனிச்சிறப்பும் பக்தர்களிடையே மிகுந்த வரவேற்பும் உண்டு. அதுதான் பலன்களை அள்ளித்தரும் கருட சேவை. பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வார் நமது வேண்டுதல்களை பெருமாளிடம் சொல்வார் என்பது நம்பிக்கை. ஏன் கருட வாகனத்திற்கு மட்டும் இத்தகைய சிறப்பும் வரவேற்பும் உண்டு என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. அதாவது மற்ற வாகனங்களுக்கு திருக்கோயில்களில் சன்னதி இல்லாத நிலையில் பெருமாள் வீற்றிருக்கும் ஆலயங்களில் அவருடைய வாகனமான கருடனுக்கு மட்டும் தனி சன்னதி அமைந்திருப்பதும் அதுவும் சுவாமிக்கு நேர் எதிரே அமைந்து அருள் பாலிப்பதும் தான் விசேஷம். அதேபோல தரிசனங்களில் உயர்ந்த தரிசனம் கருட தரிசனம் என்பார்கள். கருடன் கஷ்யபர் வினதை தம்பதிக்கு இரண்டாவது மகனாவார். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருக்கு ருத்ரை மற்றும் சுகீர்த்தி என்னும் 2 மனைவியர்கள் உள்ளனர். கருடனை வேதாத்மா என்கின்றனர் ஆன்மீக பெரியோர்கள். வேதத்தின் பொருளாகிய பெருமாள் வேதத்தின் மீது ஆரோகணித்து வருவதைத்தான் கருட சேவை என்று கூறுகிறார்கள். கருடன் மீது கண்ணுக்கு தெரியாமல் அமர்ந்து செல்லும் பெருமாளை போல வேதத்தின் பொருளை உணரத்தான் முடியும். அது கண்ணுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அச்சாவதார பெருமாளை கருடன் மீது ஆரோகணம் செய்து கருட சேவை நடைபெறுவதாக பொருள் சொல்லப்படுகிறது. பெருமாளை காண்கின்ற அதே வேளையில் நம் கண்களால் கருட தரிசனத்தையும் காண்பது மிக புண்ணியம் என்பதால்தான் கருட சேவை பக்தர்களின் மனதில் சிறப்பான இடம் பெற்றுள்ளது. கோயில்களில் அருள் பாலிக்கும் கருட பகவான் சன்னதியில் நின்று நிதானமாக ஆழ்ந்து கருட பகவானை நினைத்து தரிசனம் செய்ய ஜாதகத்தில் பல தடைகளை ஏற்படுத்தும் ராகு கேது தோஷமாகிய நாகதோஷம் நீங்குவதோடு சுபகாரிய தடைகள், தோல் வியாதிகள், நீண்ட நாள் வியாதிகள் குணமாகி குறிப்பாக மனம் தெளிவு பெறுவதோடு செயல்கள் வெற்றி பெறும். ஆகாயத்தில் கருடன் வட்டமிடுவதோ குரல் எழுப்புவதோ நல்லதொரு அறிகுறியாம். பொதுவாக எல்லா வைணவ கோவில்களிலும் 2 கரங்களையும் குவித்து வணங்கும் கருடாழ்வாரை நாம் தரிசனம் செய்தால் மனதில் தெளிவின்மையும் மயக்கமும் குழப்பமும் தோஷங்களும் விஞ்சி நிற்கின்ற பொழுது கருட தரிசனத்தை காண்பதன் மூலமாக தெளிவு பிறக்குமாம். மேலும் கருட பஞ்சமி நாளில் விரதம் இருந்து கருட பகவானை பூஜை செய்ய பிறக்கும் குழந்தைகள் அறிவும் வீரமும் உடையவர்களாக விளங்குவார்கள். ஒவ்வொரு கிழமையிலும் புண்ணியம் தரும் கருட தரிசனம் செய்ய ஒவ்வொரு விதமான பலனை தருமாம். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை கருட தரிசனம் நோயகலும், திங்கள் கருட தரிசனம் குடும்ப நலம் பெருகும், செவ்வாய் கருட தரிசனம் தைரியம் கூடும், புதன் கருட தரிசனம் எதிரிகள் இல்லா நிலை உருவாகும், வியாழன் கருட தரிசனம் சகல நன்மையையும் தரும், வெள்ளி கருட தரிசனம் பண வரவு கிட்டும், சனி கருட தரிசனம் நற்கதி அடையலாம். தொடர்ந்து கருட தரிசனம் காணும் போது ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் என்ற கருட காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட எண்ணம் ஈடேறுமாம். நேயர்களே, வேத ஒலிகளுக்கு தாவரங்களை நன்கு வளர வைக்கும் சக்தி உண்டு என்பதால்தான் கருடனின் நிழல்பட்ட நிலத்தில் கூட நல்ல விளைச்சல் உண்டாகும் என்கிறார்கள். ஆயிரம் சுப தரிசனங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது என்பார்கள். எனவே வானத்தில் கருடனை பார்க்கும் போது மங்களாணி பவந்து என மனதில் சொல்லி வர நம்மை சூழ்ந்துள்ள தீய சக்திகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகி நேர்மறை ஆற்றல்கள் உண்டாகுமாம். நாமும் தரிசனங்களில் அபார சக்தி வழங்கும் தரிசனமாம் கருட தரிசனம் காண்போம். கருட பகவானின் அருளால் கவலைகள் நீங்கி வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். கருட சேவை.
உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com